தமிழக அமைச்சர்கள் தவறா எதையாவது பேசி சர்ச்சைக்குள்ளாகிறத தடுக்க அவங்களுக்கு கடிவாளம் போடக்கூடிய வகையில சமுதாய நிகழ்ச்சிகள்ல பங்கேற்க முதல்வர் விஜய் தடை விதிச்சிருக்காரு. முதல்வர் விஜய் தலைமையிலான அமைச்சரவையில 34 அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்காங்க. அவங்கள 1-2 பேரை தவிர மற்ற எல்லாருமே புதுமுகங்கள். இளம் அமைச்சர்களுக்கு முக்கிய துறைகளும் ஒதுக்கப்பட்டிருக்கு. அவங்க வாயிலா எல்லா துறைகள்லயும் மக்களுக்கு தேவையான திட்டங்களை செயல்படுத்தணும். முந்தைய திமுக அதிமுக ஆட்சிகள் மாதிரி இல்லாம கமிஷன் முறைகேடு இல்லாத பரிசுத்தமான ஆட்சி நிர்வாகத்தை நடத்தணும் அப்படின்னு விஜய் முடிவு பண்ணிருக்காரு. சமீபத்துல நடந்த தமிழக அமைச்சரவை கூட்டத்துல அரசு துறைகளை செயல்படுத்த 434 தொலைநோக்கு திட்டங்கள் வகுக்கப்பட்டு அதை செயல்படுத்த அமைச்சர்களுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கு. அமைச்சர்கள் ஆய்வுக்கு போகக்கூடிய இடங்கள்ல செய்தியாளர்களை சந்திக்கிறப்போ சில விஷயங்களை தவறா சொல்றது சர்ச்சையாயிட்டு வருது. சட்டசபையில பட்ஜெட் தாக்கல், மானிய கோரிக்கை மீதான விவாதம், அப்புறம் 5 சட்டசபை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் முடியற வரைக்கும் யாருமே சர்ச்சையில சிக்காம இருங்க அப்படின்னு அமைச்சர்களுக்கு அறிவுரை சொல்லிருக்காரு. இதன் காரணமா அமைச்சர்கள் எல்லாருமே ஏதாவது நிகழ்ச்சிக்கு கூப்பிட போறவங்க கிட்ட இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி தவிர்த்துட்டு வராங்களாம்.